யால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது மட்டும் இல்லாம கூடுதல் ஸ்பெஷல் என்னது அப்டின்னா, விஜய் அண்ணாவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பொறந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம், 51 வருஷம் கழிச்சு இன்னைக்கு விஜய் அண்ணா ஒரு சிஎம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து போயிருக்காரு. தஞ்சாவூரோட டிவிகே எம்எல்ஏ விஜய் சரவணன் அவர்கள் தஞ்சாவூர்ல இருக்கிற அரசு காது கேளாதோர் பள்ளிக்கு வந்து போயிருக்காரு. அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அவர ஒரு எம்எல்ஏவா பார்க்காம ஒரு ஃப்ரெண்டா பார்த்து பழகுன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் சிஎம் விஜய் அண்ணாட்ட சொல்லி விஜய் அண்ணாவின் உத்தரவுப்படி அனைத்தும் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு தரப்படும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு நல்ல செய்தி என்னது அப்படின்னா, அந்த கிட்னி திருட்டுக்கு உதவியா இருந்த காலேஜ் அண்ட் டாக்டர்ஸ் மேல வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. அவர் டெய்லியும் காலையும் மாலையும் வந்து ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட கல்வி விருது வழங்கும் விழா வந்து இந்த மாசத்தோட இறுதியில இல்ல